இப்ப சீமானும் சரி, விஜய் அவர்களும் சரி கட்சியில இருக்கிறாங்க அப்படின்னும்போது, எனக்கு ஒரு சந்தேகம் உங்ககிட்ட கேட்கணும்னு தோணுது. நெறைய பேர் சொன்ன கேள்விப்பட்டிருக்கிறேன். சீமானுடைய வாக்கு வங்கிகள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு தாவேகாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதெல்லாம் ஒரு இந்த ஓட்டு முறை கூட போகாது. சீமானுக்கு தான் ரொம்ப பெருத்த அடி விஜயால அப்படின்னு சொல்றாங்களே. ஒரு ஓட்டு கூட போகாது. சரி சீமானுக்கு இந்த ஓட்டுகள் எதுவுமே காசு குடுத்து வாங்குன ஓட்டுகள் இல்ல. நல்லா ஒண்ணு இருக்கா இல்லையா? ஆமா. ம். காசு குடுத்து வாங்குன ஓட்டு. யங்ஸ்டர்ஸ நீங்க இல்ல, பார்க்கணும்ல. இல்ல யங்ஸ்டர்ட்ட கூட வந்து நமக்கு திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம். 3வது ஒருத்தர் வர்றாருன்னா, அவருக்கு ஆதரிப்போம்ன்னு சொல்லிட்டு அவருக்கு ஓட்டு போடல யாருமே. அது தமிழ் தேசிய கருத்தியல் சித்தாந்தத்தை உள்வாங்கி போட்ட ஓட்டுகள் அது. அது வந்து மறுபடியும் விஜய்க்கு போயிடும் அப்படின்னு சொல்றது, உங்கள மாரி நீங்க என்ன பண்றீங்கன்னா, விஜய்க்கு முட்டு குடுக்குறேன்னு சொல்லி ஒரு நரேட்டிவ் அப்படி ஒரு இது செட்டப் பண்றீங்க. மீடியால. நிச்சயம் நான் சொல்றேன் எழுதி வச்சுக்கங்க. சீமான் வாங்கிய வாக்கு சதவீதத்திலிருந்து 1% 2% ஏறுமே தவிர இறங்காது. இந்த சட்டமன்ற தேர்தல்ல கூட நீங்க பாருங்க. இப்ப ஆதவ அர்ஜுனா இப்ப பேசிட்டு இருக்க நேரத்துல ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதிமுகல இருந்து போற எல்லாருமே வந்துட்டு திமுகல போய் ஐக்கியமாயிடுறாங்க. கிட்டத்தட்ட திமுக வந்து ஒரு கோழி பிடிக்கிற கட்சி மாரி ஆயிடுச்சு. யார் எங்கிருந்து வருவாங்க நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு அத சொல்லிட்டு. நீங்க சொல்லலாமா? ஆதவ அர்ஜுனா அந்த மாரி ஒரு அத ஸ்டேட்மெண்ட் நீங்க சொல்லியிருக்காரு. சொல்லலாமான்னு கேட்கிறேன். நீங்க கட்சி ஆரம்பிச்ச உடனே இப்ப ஆரம்பிச்சிட்டீங்கல்ல. எந்த கட்சியில யார் இருக்கானோ தூக்கு. நம்ம சேர்த்துக்குவோம்ன்னு சொல்லி செங்கோட்டையன எப்படி சேர்த்தீங்க? இப்ப நீங்க சொன்ன மாரி ஜே.சி.டி. பிரபாகரன எப்படி சேர்த்தீங்க? முன்னாள், இன்னாள் எல்லாரையும் சேர்த்துட்டே இருக்கீங்கல்ல. அத நீங்க சொல்லாதீங்க. நீங்க யோக்கியனா இருந்துட்டு சீமான் சொல்லலாம் இந்த வார்த்தை. சீமான் யாரையுமே பாருங்க பிரபலமான நபர்ன்னு கட்சியில சேர்க்கிறாரா? ஏன் யாரும் போக மாட்டேங்கிறாங்களா நாம் தமிழர் கட்சிக்கு? சேர்க்கறது இல்லைங்க. அவரு அப்படி ஒரு அப்படி அப்படி ஒரு அரசியல முன்னெடுக்கிறது இல்ல சீமான். அவரு ஒன் மேன் ஆர்மியா தானே இருக்காரு. அடுத்த கட்ட தலைவர்கள் கூட வளர முடியலையா அவங்களால? ஏன் இப்போ சீமான் மட்டும் தானே நான் அங்க கேட்கிறேன். சீமான் நாம் இல்ல தமிழர்னா சீமான் மட்டுமே இருக்காரு. திமுகல முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய ராஜீவ் காந்தி யார்கிட்ட இருந்தவரு? இப்ப அதிமுகல இருக்கக்கூடிய பேராசிரியர் கல்யாண சுந்தரம் யார் கூட இருந்தவரு? அவரு உருவாக்குறாரு இளைஞர்களை, புது புது முகங்களை உருவாக்குறாரு. காளியம்மா யார் உருவாக்குனது? இன்னைக்கு அவங்க கட்சியில இருக்கட்டும், இல்ல வேற கட்சியில போய் சேர்ந்தாலும் காளியம்மாள் என்ற ஒரு முகம் தமிழக மக்களுக்கு உங்களுக்கு எனக்கு பரிச்சயமான காரணம் யாரு? இன்னைக்கு வந்து அதிமுகல வந்து பேராசிரியர் கல்யாண சுந்தரம் இருக்காருன்னா, அத உருவாக்குனது யாரு? இல்ல திமுக, அதிமுக உருவாக்குமா அது போன்ற இளைஞர்கள? என்னைக்கு இன்னைக்கு சீமானை பார்த்து தான் இவங்கலாம் உருவாக்குறாங்க இளைஞர்கள். அதனால வந்து சீமான் வந்து எந்த ஒரு கட்சியும் தான் கூட்டணிக்கு ஆதரிக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்க மாட்டேன்றாரு. பிரபலமான நபர்களை தன் கட்சியில வந்து சேர்க்கணும்னு சொல்லி அதுக்கேத்தமான அரசியல வந்து காய் நகர்த்தது இல்ல. அவருடைய கொள்கை ரீதியான அரசியல், திராவிட எதிர்ப்பு, தமிழ் தேசிய சித்தாந்தம் அப்படின்னு கொண்டு போறாரு. அது இன்னைக்கு இல்லனாலும் நாளைக்கு வெற்றி பெறலாம்.